அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 6 ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இருக்கு இல்லையா, அதில் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பற்றி பார்க்க போகிறோம். ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மாலிக்குள்ள பெர்மனண்ட் டைபோல் மொமெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி யூஸ் பண்ண முடியும். அந்த ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நம்ம எல்லா இடங்கள்லையும் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியுது. இப்போ ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ராமன் ஸ்கேட்டரிங் என்னன்னு பார்ப்போம். When a beam of radiation is passed through a transparent substance, a small amount of rotational energy is scattered even in the absence of dust particle. இப்போ இங்கே ஒரு லிக்விட் எடுத்திருக்கோம். என்ன லிக்விட்னா ஆர்கானிக் லிக்விட், அதாவது ஒரு பென்சின். இப்போ ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட்டை இந்த லிக்விடில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்பொழுது அது ஸ்கேட்டர் ஆகுது. என்ன ஃப்ரீக்குவென்சி இன்சிடெண்ட் ஆணுச்சோ அதே ஃப்ரீக்குவென்சி சம்டைம்ஸ் வெளியில் வரலாம். அப்படி வெளியில் வந்துச்சுன்னா அது ரேலே ஸ்கேட்டரிங். த ஸ்கேட்டர்ட் எனர்ஜி வில் கன்சிஸ்ட் மோஸ்ட்லி ஆஃப் ரேடியேஷன் ஆஃப் த இன்சிடெண்ட் ஃப்ரீக்குவென்சி. என்ன ஃப்ரீக்குவென்சி ரேடியேஷன் இன்சிடெண்ட் ஆணுச்சோ அதே ஸ்கேட்டரிங் வெளில வந்துச்சுன்னா அது ரேலே ஸ்கேட்டரிங். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். பட் இன் அடிஷன் certain frequencies above and below that of the incident frequency will be scattered. நம்ம என்ன ஃப்ரீக்குவென்சி கொடுக்குறோமோ, அதாவது இன்சிடென்ட் ஃப்ரீக்குவென்சி, அதுக்கு கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ வந்துச்சு அப்படின்னா அது ராமன் ஸ்கேட்டரிங். இந்த ஸ்கேட்டரிங்கை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரேலேனா எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், ராமன்னாக்கா இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிச்சார் இல்லையா, இந்த ராமன் 7th நவம்பர் 1888, அதாவது 1888வது வருஷம் நவம்பர் 7ஆம் நாள் பிறந்தார். ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிச்ச வருஷம் 1928. ராமன் எஃபெக்ட் 1928 கண்டுபிடிச்சாங்க. இந்த ராமன் எஃபெக்ட் 1928 கண்டுபிடிச்சதுக்கு நோபல் பிரைஸ் 1930 அவருக்கு கிடைச்சிச்சு. ஸோ இவர் இறந்த வருஷம் 1970 21 நவம்பர். இப்போது இதனுடைய ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிச்ச வருஷம், நோபல் ப்ரைஸு, அது டிஸ்கவர் பண்ண டேட்டு, இதில் பர்த் டேட்டு, இது எல்லாமே நமக்கு டிஆர்பியில் கேட்கலாம். த லைன்ஸ் ஆன் த லோ அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி சைட் ஆஃப் ரேலே லைன் ஆர் கால்ட் ஸ்டோக்ஸ் அண்ட் ஆன்டி ஸ்டோக் லைன். இந்த லைன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு லோவாக இருக்கலாம், இல்லை ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்கலாம்னு சொன்னோம் இல்லையா. இந்த கீழே இருக்க டயக்ராம் பாருங்கள். கீழே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிறது ரேலே லைன், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டோக் லைன், ரைட் சைடில் இருக்கிறது ஆன்டி ஸ்டோக் லைன். இந்த ஸ்டோக் லைன் என்னவாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. ஆன்டி ஸ்டோக் லைன் நெகட்டிவாக இருக்குது. சென்டரில் இருக்கிறது நமக்கு ரேலே லைன். ஸ்கேட்டர்டு ஃபோட்டான் ஹேவ் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் 400 to 4000 சென்டிமீட்டர் யூனிவர்ஸ். அதாவது ஸ்கேட்டர்டு ஃபோட்டானோட ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் எப்படி இருக்குது, 400லேருந்து 4000 சென்டிமீட்டர் -1 இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோட வேவ் லென்த் பார்த்தோம் அப்படின்னா 1 மைக்ரான் மீட்டர்லேருந்து 100 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கும். வேவ் லென்த் 1 மைக்ரான் மீட்டர் டு 100 நானோமீட்டர். ராமன் ஸ்பெக்ட்ரம் லைஸ் இன் த விசிபிள் ரீஜியன். ராமன் ஸ்பெக்ட்ரம் எந்த ரீஜியனில் இருக்குது, நமக்கு விசிபிள் ரீஜியனில் இருக்குது. It does not depend on the frequency of incident light, but it depends on the scattering substance. இந்த ராமன் ஸ்கேட்டரிங் இருக்கு இல்லையா, இதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்காதுன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட். பட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஸ்கேட்டரிங் சப்ஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி டீல்ஸ் வித் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி எதை டீல் பண்ணுதுன்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டு. ராமன் ஸ்பெக்ட்ரம் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் சப்ஸ்டன்ஸ். ஏற்கனவே சொன்னது தான், எதை டிபெண்ட் பண்ணியிருக்காது, ஃப்ரீக்வன்சி இன்சிடென்ட் லைட் இருக்குல்லையே அதோட ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணியிருக்காது, பட்டு ஸ்கேட்டரிங் சப்ஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அதுதான் இங்கே ராமன் ஸ்பெக்ட்ரமோட கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா ஸ்கேட்டரிங் சப்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு ரேலே ஸ்கேட்டரிங். ரேலே ஸ்கேட்டரிங் பார்த்திங்கன்னா தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் வேவ் லென்த் கால்டு கோஹரண்ட் ஸ்கேட்டரிங். நம்ம ஏற்கனவே சொன்னோம் ரேலே ஸ்கேட்டரிங் ஒரு இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் சொன்னோம், எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் சொன்னோம். இதில் இன்னொரு பேர் இருக்கிறதுக்கு கோஹரண்ட் ஸ்கேட்டரிங். நெக்ஸ்ட் இதில் என்ன லைன் கிடைக்கும் அப்படின்னா அன்மாடிஃபைடு லைன்ஸ். ஏன்னா அது பட்டு அப்படியே தான் வருது நமக்கு, அதனால இங்கே என்ன லைன்ஸ் கிடைக்கும், அன்மாடிஃபைடு லைன்ஸ் கிடைக்கும்.
Scattered line is same as that of the incident beam. Scattered line வந்து நமக்கு எப்படி இருக்கும்னாக்கா நம்ம என்ன பீம் இன்சிடென்ட் கொடுத்தோமோ லைட்டு அதே தான் கிடைக்கும். அதனால் இது என்னன்னு சொல்கிறோம், எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். இது வந்து பார்த்திங்கன்னா I is directly proportional to mu power 4. அதாவது the intensity of scattered radiation is proportional to the fourth power of the frequency of the incident radiation. அதாவது ரேலே ஸ்கேட்டரிங் வந்து எப்படி இருக்குன்னா is directly proportional to the fourth power of the frequency of incident radiation. அதனால தான் இங்கே ISC, SC means scattering is directly proportional to nu power 4. Next IC is directly proportional to 1 by lambda power 4. அதாவது the intensity of scattered radiation is inversely proportional to the fourth power of the wavelength of incident radiation. Wavelength வந்து inversely proportional to இருக்கும். Whereas scattering I is directly proportional to 1 by lambda power 4. Next இப்போ ராமன் ஸ்கேட்டரிங்னா என்னன்னு பார்ப்போம். ராமன் ஸ்கேட்டரிங் வந்து இன்கோஹெரண்ட் ஆர் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே சொன்னது தான், பட் இந்த இன்சிடென்ட் ஃப்ரீக்குவன்சியை விட கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை லோவாகவும் இருக்கலாம். அதனால அது என்ன சொல்கிறோம், இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். என்ன லைன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா மாடிஃபைடு லைன்ஸ் கிடைக்கும். இங்கே கிடைக்கிற லைன்ஸ் வந்து நமக்கு மாடிஃபைடு லைன்ஸ். Raman lines are strongly polarized. Unique feature of Raman scattering is polarization. Raman line வந்து ஸ்ட்ராங்காக போலரைஸ் ஆகும். ஸோ இதோட யூனிக் ஃபீச்சருமே என்ன அப்படின்னா போலரைசேஷன் தான். நெக்ஸ்ட் வந்து ராமன் ஷிஃப்ட். ராமன் ஷிஃப்ட் அப்படிங்கும்போது டெல் நியூ இஸ் ஈக்குவல் டு நியூ ஐ மைனஸ் நியூ எஸ். டெல் நியூ ஈக்குவல் டு நியூ ஐ. ஐங்கிறது வந்து என்னென்னா இன்சிடென்ட் ரேடியேஷன் மைனஸ் நியூ எஸ். அப்போ நியூ ஐங்கிறது ஃப்ரீக்குவன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன், நியூ எஸ்ங்கிறது ஃப்ரீக்குவன்சி ஆஃப் ஸ்கேட்டர்டு ரேடியேஷன். அப்போது இன்சிடென்ட் ரேடியேஷன் மைனஸ் ஸ்கேட்டர்டு ரேடியேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ராமன் ஷிஃப்ட் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டோக் லைன், ஆன்டி ஸ்டோக் லைன். ஸ்டோக் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர்டு ஃப்ரீக்குவன்சி லோயர் தேன் த இன்சிடென்ட் ஃப்ரீக்குவன்சி. அதாவது நமக்கு இன்சிடென்ட் ஃப்ரீக்குவன்சியோட ஸ்கேட்டர்டு ஃப்ரீக்குவன்சி லோயராக இருக்கும். ஆன்டி ஸ்டோக் லைன். ஆன்டி ஸ்டோக் லைன் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்கேட்டர்டு ஃப்ரீக்குவன்சி ஹையர் தேன் த இன்சிடென்ட் ஃப்ரீக்குவன்சி. ஸ்கேட்டர்டு ஃப்ரீக்குவன்சி இன்சிடென்ட் ஃப்ரீக்குவன்சியோட அதிகமாக இருக்கும். அதுதான் கொடுத்துருவோம் நியூ எஸ் லெஸ் தென் நியூ ஐ. அதாவது ஸ்கேட்டர்டு வந்து எப்படி இருக்குது, இன்சிடென்ட்டை விட லெஸ்ஸராக இருக்குது. ஆன்டி ஸ்டோக்கில் ஸ்கேட்டர்டு வந்து கிரேட்டர் தென் நியூ ஐ. இன்சிடென்ட்டை விட ஸ்கேட்டர்டு வந்து இங்கே கிரேட்டராக இருக்குது. நியூ ஈக்குவல் டு நியூ நாட் மைனஸ் நியூ எம். இது ஸ்டோக் லைன். ஆன்டி ஸ்டோக் லைன் நியூ இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் ப்ளஸ் நியூ எம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூ ஈக்குவல் டு நியூ நாட் மைனஸ் இருந்துச்சுன்னா அது ஸ்டோக் லைன். நியூ இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் ப்ளஸ் நியூ எம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ப்ளஸ் இருந்துச்சுன்னா அது ஆன்டி ஸ்டோக் லைன். டெல் நியூ என்னவாக இருக்கும், இங்கே பாசிட்டிவாக இருக்கும். ஸ்டோக் லைன் வந்து பாசிட்டிவாக இருக்கும். டெல் நியூ வந்து நெகட்டிவ். டெல் நியூ வந்து என்னவாக இருக்குது, இங்கே நெகட்டிவாக இருக்குது. இதோட ஃப்ரீக்குவன்சி வந்து லோவாக இருக்குது, இங்கே ஃப்ரீக்குவன்சி வந்து ஹையாக இருக்குது. அதே போல் இங்கே வந்து இன்டென்சிட்டி வந்து ஸ்டோக் லைனில் ஹையாக இருக்குது, ஆன்டி ஸ்டோக் லைனில் லோவாக இருக்குது. இன்டென்சிட்டி வந்து ஸ்டோக் லைனில் ஹையாகவும் ஆன்டி ஸ்டோக் லைனில் லோவாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கிடைக்கிற லைன்ஸ், ஸ்டோக் லைனில் வந்து நமக்கு ஸ்ட்ராங் லைன்ஸ் கிடைக்கும், ஆன்டி ஸ்டோக் லைனில் நமக்கு கிடைக்கிறது வீக் லைன்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டோக் லைனில் மாலிகுல் அப்சார்ப் எனர்ஜி. மாலிகுல் வந்து எனர்ஜியை அப்சார்ப் பண்ணும் ஸ்டோக் லைனில். ஆன்டி ஸ்டோக் லைனில் மாலிகுல் லூஸ் எனர்ஜி. இங்கே வந்து எனர்ஜி வந்து நமக்கு லூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஸ்டோக் லைன், ஆன்டி ஸ்டோக் லைன். இது ரெண்டுமே பார்த்தோம்னா கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு கொஷின் நம்ம டிஆர்பியில் அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ராமன் ஸ்பெக்ட்ரம் இஸ் அப்சர்வ்டு இன் போத் ஹோமோநியூக்ளியர் அண்ட் ஹெட்ரோநியூக்ளியர் மாலிகுல். அதாவது ராமன் ஸ்பெக்ட்ரம் வந்து எங்கெல்லாம் அப்சர்வ் பண்ணலாம்னா ஹோமோநியூக்ளியர்லேயும் அப்சர்வ் பண்ணலாம், ஹெட்ரோநியூக்ளியர் மாலிகுல்லையும் அப்சர்வ் பண்ணலாம். Under low resolution, Raman spectrum is observed in the near IR region of molecule. Resolution வந்து லோவாக இருந்துச்சுன்னா ராமன் ஸ்பெக்ட்ரம் வந்து எங்கே அப்சர்வ் பண்ணுறோம், நியர் IR region. In IR spectrum observed only in homonuclear molecules. அடுத்தது வந்து லோ ரெசல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு நியர் IR ரீஜனில் வருது இல்லையா, அந்த IR ஸ்பெக்ட்ரம் அப்சர்வ்டு ஒன்லி இன் ஹோமோநியூக்ளியர் மாலிகுல்ஸ்.
நெக்ஸ்ட்டு கிளாசிக்கல் தியரி ஆஃப் ராமன் ஸ்பெக்ட்ரம். இந்த ராமன் ஸ்பெக்ட்ரமோட கிளாசிக்கல் தியரி என்ன அப்படின்னு பார்ப்போம். When a molecule is put into a static electric field, it suffers some distortion. ஒரு மாலிகுலை எடுத்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும் போது அங்கே சம் டிஸ்டார்ஷன் இருக்குது. எப்படி டிஸ்டார்ஷன் இருக்குன்னா, the positively charged nuclei is attracted towards the negative pole of the field, the electrons to the positive pole. பாசிட்டிவ்லி சார்ஜ்லாம் எங்கே போகுது? நெகட்டிவ் போலுக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கே போகுதுன்னா பாசிட்டிவ் போலுக்கும் போகுது. திஸ் செப்பரேஷன் ஆஃப் சார்ஜ் சென்டர் causes an induced electric dipole moment to be set up in the molecule and the molecule is polarized. இந்த செப்பரேஷனால் நமக்கு அங்கே வந்து என்ன கிடைக்குதுன்னா இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். ஸோ அது வந்து என்ன ஆகும்னாக்கா இந்த மாலிகுலில் வந்து போலரைஸ் ஆகும். இங்கே கிளாசிக்கல் தியரியில் ராமன் ஸ்பெக்ட்ரமில் என்ன ஆகுதுன்னா போலரைஸ்ட் ஆகுது. The size of the induced dipole P depends both on the magnitude of the applied field E. ஏற்கனவே சொன்னோம், நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறதுனா மாலிகுல் டிஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ P இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இ. ஆல்ஃபா அப்படிங்கிறது என்ன? போலரிசிபிலிட்டி ஆஃப் த மாலிகுல். ஈங்கிறது அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். P இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இ. நெக்ஸ்ட்டு, when radiation of frequency nu naught is allowed to fall on molecule, each molecule experience a varying electric field. அதாவது ஃப்ரீக்குவன்சி நியூ நாட்டுங்கிற ரேடியேஷனை நம்ம வந்து ஒரு மாலிகுலில் அப்ளை பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு மாலிகுலும் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதனால் வேரி ஆகுது. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு E ஈக்குவல் டு E நாட் இன்ட்டு காஸ் ஒமேகா டி. இது இதுக்கான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு போலரிசிபிலிட்டி ஆல்ஃபா. ஆல்ஃபாக்கான ஈக்குவேஷன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபா நாட் ப்ளஸ் டோ ஆல்ஃபா பை டோ கியூ ஆஃப் 0 இன்ட்டு கியூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன். இதில் இங்கே கியூ கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கியூங்கிறது என்ன? கியூ பி த நார்மல் கோஆர்டினேட் அசோசியேட்டட் வித் ஏ பர்டிகுலர் மோட் ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நியூ எம் ஆஃப் த மாலிகுல். கியூங்கிறது நார்மல் கோஆர்டினேட்டு. அதில் வந்து நமக்கு வந்து கியூ ஈக்குவல் டு என்ன ஈக்குவேஷன் கிடையாது? கியூ ஈக்குவல் டு கியூ நாட் இன்ட்டு காஸ் ஒமேகா டி. ஸோ இந்த கியூ அந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா இருக்குது? ஆல்ஃபா நாட் ப்ளஸ் டோ ஆல்ஃபா பை டோ கியூ ஆஃப் 0 இன்ட்டு கியூ ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன். இதில் இந்த டி ஆல்ஃபா பை டோ கியூ ஆஃப் 0 இருக்கு இல்லையா, அது வந்து 0வாக இருந்துச்சுன்னா ராமன் லைன்ஸ் நமக்கு கிடைக்காது. நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் பார்த்தோம்னா P ஈக்குவல் டு ஆல்ஃபா இ. ஆல்ஃபாங்கிறது போலரிசிபிலிட்டி ஆஃப் த மாலிகுல். அந்த போலரிசிபிலிட்டியில் நம்ம என்ன சொல்லணும்? நியூ நாட்டுங்கிற ஃப்ரீக்வன்சி, அடுத்து நியூ எம்ங்கிற ஃப்ரீக்வன்சி. அது வந்து நம்ம பார்த்தோம்னா EQ. இது ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணால் கிடைக்கிறது நமக்கு என்ன வருதுன்னா ஆல்ஃபா. ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபா நாட் ப்ளஸ் டோ ஆல்ஃபா பை டோ கியூ இன்ட்டு 0 இன்ட்டு கியூ ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன். இதில் டோ ஆல்ஃபா பை டோ கியூ ஆஃப் 0 ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்காதுன்னு சொன்னோம்? ராமன் லைன்ஸ் வந்து கிடைக்காது. இன்டியூஸ்டு போலரிசிபிலிட்டி அப்டைன் 3 டிஸ்டிங்க்ட் ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட்ஸ். நமக்கு இன்டியூஸ்டு போலரிசிபிலிட்டினா நமக்கு 3 டிஸ்டிங்க்ட் ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் கிடைக்கிது. ஸோ ஒன்று வந்து ரேலே லைன், ஸ்டோக் லைன், ஆன்டி ஸ்டோக் லைன். ரேலே லைன் வந்து நியூ ஈக்குவல் டு நியூ நாட். ஸ்டோக் லைன் வந்து நியூ ஈக்குவல் டு நியூ நாட் மைனஸ் நியூ எம். ஆன்டி ஸ்டோக் லைனுங்கிறது நியூ ஈக்குவல் டு நியூ நாட் ப்ளஸ் நியூ எம். ஏற்கனவே நம்ம சொன்னோம், நியூ ஈக்குவல் டு நியூ நாட் மைனஸ் நியூ எம் இருந்தால் அது ஸ்டோக் லைன், ப்ளஸ் இருந்துச்சுன்னா அது ஆன்டி ஸ்டோக் லைன். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ராமன் ஆக்டிவ் ஒன்லி இஃப் தேர் இஸ் ஏ சேஞ்ச் இன் காம்பனண்ட் ஆஃப் போலரிசிபிலிட்டி. போலரிசிபிலிட்டியில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா தான் நமக்கு ராமன் வந்து ஆக்டிவாக இருக்கும். இட் ஃபெயில்டு டு கிவ் கரெக்ட் இன்டென்சிட்டிஸ். But quantum theory would be able to predict the intensities. இப்போ நம்ம கிளாசிக்கல் தியரி பார்த்தோம் இல்லையா, இந்த கிளாசிக்கல் தியரியில் நமக்கு அதோடைய இன்டென்சிட்டியை வந்து கரெக்டாக வந்து மெஷர் பண்ண முடியல, அதாவது கொடுக்க முடியல. அதனால குவாண்டம் தியரியில் வந்து நமக்கு வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுன்னா கரெக்டான இன்டென்சிட்டியை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னா என்ன, ஸோ அது டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அந்த ஸ்டோக் லைன், ஆன்டி ஸ்டோக் லைன்லாம் என்னென்னு பார்த்தோம். அதில் கிளாசிக்கல் தியரி பார்த்துட்டோம். அடுத்து இதில் இருக்கக்கூடிய குவாண்டம் தியரியை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.